அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி உள்ள வேண்டுகோள் மூலியமாக நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய வேண்டுகோள் என்னவா இருக்கணும்னா, நம்மளுடைய கட்சி கிடையாது, நமக்கான கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கதையை மட்டும் நீங்கள் வந்து ஒன்றா செயல்பட்டு இருந்தாலே போதும். நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இந்த ஜேபிஎல் கவர்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் உதவி, நீங்கள் ஒழுங்கு மரியாதை இருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்களுடைய நாட்டில் இருந்து அடுத்த நாட்டுக்கு போயிருக்க உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்க அப்பாவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இருக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து ஒரே கதையை மட்டும்தான் யோசிக்கணும். நம்ம வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து நம்ம நம்பர் ஒன் ஆகும். உலகத்திலேயே நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நம்பர் ஒன் ஆகும். அதுக்கு தான் நீங்கள் யோசிக்கணும். நம்மளுடைய ஜேபிஎல் கவர்மெண்ட் நம்பர் ஒன்னாக இருக்கும். நம்ம ஜேபிஎல் கவர்மெண்ட் நம்பர் ஒன்னாக இருக்கும்போது நம்ம மக்கள் நம்பர் ஒன்னாக இருக்க மாதிரி. ஏன்னா நான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நான் ஒரு பஸ்ஸை வந்து ஒரு பஸ்ஸை நான் ஓட்ட முடியும். ஆனால் 100 பஸ்ஸை என்னால் ஒரே நேரத்தில் ஓட்ட முடியும். அப்போ ஓட்டணும்னா இந்த மக்கள் ஒத்துழைப்பு எனக்கு வேணும்ல. அதே தான் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் நான் காலெடுத்து வச்சாலும் எனக்கு இந்த மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே நான் வந்து என்ன பண்ண முடியும். ஒழுங்காக ஒரு பஸ் ஓட்டக்கூடியதை 100 பஸ்ஸாக ஓட்டினாலும் ஒரு ஆள்னு காமிக்க முடியும். நம்ம நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னாக நம்ம வந்து ஆடி காமிக்க முடியும். அப்போ அந்த நம்பர் ஒன்னாக அவனை பரவு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பிற நாட்டுக்கு தெரிய வரும். அவங்க வந்து நமக்கு ஆமாம் அவங்க நம்பர் ஒன், எவங்கிட்டையும் கையாது நிலை கிடையாது, அவங்களுடைய நிதியை கரெக்டாக செலவு பண்ணியிருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட படிக்கணும் அப்படிங்கிட்டு வரும்போது நான் அவங்கள நீங்கள் அதுக்கு முதல் படியை நீங்கள் வந்து எனக்கு வந்து தந்தவங்கள அந்த முதல் படியே இல்லாமல், அதாவது கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் சொல்லியிருப்போம்ல, அதே மாதிரி வந்து ஏதோ மயில் பாட்டு தான் ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வந்து மயிலை பிடிச்சி காலை உடச்சி பாட சொல்லணுன்ற மாதிரி வாயையும் உடச்சி காலையும் உடச்சி ஆட சொல்லணும், பாட சொல்லணும்னா அது பாடாது. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஒழுங்கான மனுஷனை நம்ம நிப்பாட்டி விட்டா நம்ம வந்து உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றி நம்பர் ஒன் ஆக்கிடுவேன். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிறதும் நீங்கள் தான், வேணும்னு சொல்கிறவங்களும் நீங்கள் தான். ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு பிளானை சொல்கிறோம் நான் தான். அந்த பிளானை உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அது எப்படியாவது நம்ம வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும். இதுதான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ். இதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டோம்னாலும்